ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோ ஹாப்பி. வாங்க, இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்? வாழைப்பூ வச்சு இன்னைக்கு கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வாழைப்பூ ஏற்கனவே எடுத்து க்ளீன் பண்ணி இதுக்குள்ள இருக்கிற நரம்பு இந்த தொப்புல எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம எடுத்து பொடியா நறுக்கிக்கலாம். நான் ஆனியன் சாப்பர்ல சாப் பண்ணி வச்சிருக்கேங்க. ஏற்கனவே நல்லா கழுவிட்டு நான் இதுல சாப் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி கருப்பதா ஆகும். உடனே நம்ம செஞ்சிடணும். நல்லா பொடியா வந்துடும். அதுக்காக இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நிறைய நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி தழை, சோம்பு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோன்னு எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுருக்கேன். தேவையான அளவு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நான் பச்சை மிளகாய் போடலைங்க, அதனால மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமா மஞ்சத்தூள், பொட்டுக்கடலை உடச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம சேர்த்து நல்லா பிசைய வேண்டியதுதான். எல்லாம் போட்டு உப்பு பார்த்துக்கோங்க, காரம் பார்த்துக்கோங்க. இப்ப இது பிடிக்க வரல, எண்ணெயில போட்டா எல்லாம் உதிரி உதிரியா போயிடும். இதுக்கு என்ன பண்ணணும்? மிக்சி ஜார் எடுத்து இதுக்குள்ள மிக்சியில போட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊத்த தேவையில்ல. மூடி போட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்து பார்க்கலாம். மிக்சியில அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்க, இதை அப்படியே நம்ம உருட்டி போட வேண்டியதுதான். இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா போட்டு வச்சுக்கோங்க. நான் அடுப்பு பத்த வச்சு ஒரு வானிலையில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வந்து அடுப்பு சிம்ல வச்சிடணும். நம்ம இந்த உருட்டி வச்சிருக்கிற இந்த பாலை ஒவ்வொன்னா போட்டுக்கணும். லேசா திருப்பி விடுங்க. அடுப்பு சிம்லயே இருக்கட்டுங்க. அவ்வளவுதாங்க, எடுத்துடலாம். இந்த அளவுக்கு சவுக்க வதங்கி இருந்தா போதும். வெந்துருச்சு. நம்ம பெரட்டி விட்டுக்கிட்டே இல்லைன்னா இன்னும் கருப்பா போயிடும், வேகாது. அவ்வளோதாங்க, அருமையான நம்மளுடைய வாழைப்பூ கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.